அலிஃப் லைலா கதை கேளி. அலிஃப் லைலா அலிஃப் லைலா கதை கேளி. ஆயிரத்தோரு இரவுகள் அரண்மனை ராணி சொன்ன கதை, அனைவரும் விரும்பும் நல்ல கதை, ஆயிரத்தோரு இரவு கதை. கதை கேளி. அமானத்துல்லா அலி, உங்களை பெரிய பேகம் உடனே கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. போங்க, வந்துகிட்டே இருக்கேன். மகளே ஆரிஃபா, இன்னைக்கு ஆடுகள் எல்லாம் நீதான் மேய்ச்சிக்கிட்டு வரணும். பெரிய பேகம் என்ன அவசரமா வர சொன்னாங்க. அவங்கள பார்த்துட்டு உடனே நான் திரும்பி வந்துடுவேன். சரி அப்பாஜான், சீக்கிரம் வாங்க. சரிம்மா. பேகம், என்ன வர சொன்னீங்களா? ஆம் அமானத்துல்லா, இந்த 2 ஆடுகளையும் மேய்ச்சலுக்காக உன்னிடம் தருகிறேன். இதை மிகவும் குண்டாக வளர்க்க வேண்டும், கவனத்தோடு பாதுகாக்க வேண்டும். இவை என்னிடத்தில் நம்பி தந்தவை. இன்ஷா அல்லாஹ் என் மக ஆரிஃபா நல்லா கவனிச்சுக்குவா. அவளுக்கு நானும் எடுத்து சொல்றேன், பசுப்புல் வெளியில மேய்ச்சிட்டு வாங்க. மேலே கதையை சொல், முடித்து விடாதே. மிக்க சுவையானது. அந்த கொடுமதி படைத்த பெரிய பேகம் மேய்ச்சலுக்காக கொடுத்த 2 ஆடுகளை ஆட்டக்காரன் மகள் ஆரிஃபா மிக்க கவனமாக அப்பாஜான் சொல்படி மேய்த்து வந்தாள். ஆரிஃபாவிடம் ஜமால் கொடுத்த கைக்குட்டை இருந்தது. உண்மையான காதலை நினைத்து அந்த பெண் அழுது கொண்டிருந்தாள். முரட்டுத்தனம் எதுக்கு? தெரியுமா அது யார் தந்ததுன்னு? எனக்கு பிரியமான ஜமால் தந்தது. ரொம்ப நாளா என்ன பார்க்க ஒரு வரவே இல்லை. பார்க்கணும் பார்க்கணும்னு மனசு ரொம்ப தவிக்குது. ஆரிஃபா அழுததை பார்த்து ஆடும் அழுதது. இதை கண்டதும் அவள் அதிசயப்பட்டாள். மிருகத்துக்கும் நம் துயரம் புரியுமா என்று அவளுக்கு பழைய நினைவுகள் வந்தது. ஜமாலும் அவளும் தனிமையில் அமர்ந்து பாடிய நிகழ்ச்சிகள். நானும் மாறும்
கையோடு கை பேசும் கனிவென்ன கனிவு காற்றும் சூடாகும் இரவு நெஞ்சத்திலே இந்த பொல்லாத எண்ணம் பொல்லாதே நீ என்னை கண்ணால் அள்ளாதே. யாருக்கு யாரென்று யார் சொல்லி தந்தார் நீ இன்றி நான் இங்கு ஏது நான் என்று நீ என்று ஏன் பிரிக்கின்றாய்? பிரியாத நேரம் இதே. நானாக நீயும் நீயாக நானும் மாறும் நேரம் இதுவே நானாக நீயும் நீயாக நானும் மாறும் நேரம் இதுவே நீயும் நானும் ஒன்றாக வேண்டும் காதல் வலிமை மிக்கது. அதிலும் ஆரிஃபாவின் காதல் உண்மை காதல். அதனால் அந்த ஆட்டின் முகத்தில் தன் காதலன் ஜமாலின் முகத்தை அவளால் பார்க்க முடிந்தது. உடனே சந்தேகம் எழுந்தது. யாரோ மந்திரமாயம் செய்து அவனை ஆடாக்கி இருப்பார்கள் என்று. எல்லாம் அல்ல இறைவா, என் குதா, நிஜமா இந்த ஆடு என் ஜமாலா? இது யாரு? சொல்லு ஜமால், இப்படி மாறினது நீதானா? இப்படி யார் உன்னை மாத்துனாங்க? மாத்துனவங்கள நான் மன்னிக்க மாட்டேன். இது என்ன கொடுமை? பாவம், இது ஜமாலோட அம்மாவா? பெருமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், அல்லாவின் மெய்யன்பர் காஜா அமீர் இருக்காரு. இப்பவே போய் நான் அவரை பாக்குறேன். மகனே ஜமால், ஜமால், ரசாலா, என்னுயிரே, எல்லோரும் எங்கே? திரக்ஷான், அட எங்கே? யாரும் இல்லை. ரசாலா, அப்பா ஜமால், ஜமால், ஆஹு சஷ்மா, ரசாலா, திரக்ஷான், எங்கே இருக்கிறீர்கள்? திரக்ஷான் பேகம், என்ன இது ஆச்சரியம்? மகனே ஜமால், ரசாலா, ஆஹு சஷ்மா, திரக்ஷான் பேகம், இதோ பார் திரக்ஷணா பேகம், சீக்கிரமாக வாருங்கள். திரக்ஷா பேகம், ஜமால், ரசாலா, ஆஹு சஷ்மன், அட நீங்கள் எல்லாம் எங்கே இருக்கிறீர்கள்?
ரசாலா, அப்பா ஜமால், துரக்ஷான் பேகம், எங்கிருக்கிறாய்? என்னம்மா இது? நீங்கள் கேட்டதெல்லாம் வாங்கி வந்திருக்கிறேன் பாருங்கள். இதோ பார் துரக்ஷான், நான் உனக்காக என்ன வாங்கினேன் என்று. மகனே ஜமால், நீ புல்லாங்குழல் வேண்டும் என்று கேட்டாயே, இதோ தேர்ந்து பார்த்து வாங்கினேன். ரசாலா, பார், சொன்னபடி மாலை வாங்கினேன். ஆகு சஷ்மன், அன்புள்ள பேகம், பார்த்து ரசிக்க ஆசை இல்லையோ? துரக்ஷான் பேகம், நான் புறப்பட்ட போது கேட்டாயே, இதோ உன் விருப்பம் போல கத்தி வாங்கினேன். எங்கு போய் விட்டார்கள்? துரக்ஷா பேகம், துரக்ஷா பேகம், துரக்ஷா பேகம், என்ன ஆயிற்று? என்ன ஆயிற்று துரக்ஷா பேகம் உனக்கு? சொல்லாமல் நடந்தால் எப்படி? சொல்லிவிட்டாள். என்ன விஷயம் பேகம்? உள்ளதை சொல். எப்படி சொல்ல, என்ன சொல்ல? நம் வாழ்க்கையே போய்விட்டது, நம் வாழ்க்கையே போய்விட்டது தலைவா. என்ன சொல், சீக்கிரம் சொல். வேகமாக சுஷ்மா, ஜமாலின் அம்மி ஜான். அவளுக்கு என்ன சொல்? வேகமாக சுஷ்மா. என்ன ஆச்சு அவளுக்கு? அல்லாவிடம் போய்விட்டாள் அவள். இப்படி நடந்து விட்டது, இப்படி நான் பல முறை அவளிடம் சொல்லி பார்த்தேன், தனியாக கடல் பயணம் போகாதே போகாதே என்று. அவள் அதை கேட்கவில்லை. அவளை என்னால் தடுக்க முடியவில்லை. நம்மை எல்லாம் அவள் ஏமாற்றி விட்டாள். படகு கவிழ்ந்து முகம் பார்க்க கூட அவள் உடல் கிடைக்கவில்லை. கிடைத்திருந்தால் அதற்கு சமாதி அமைத்து அங்கே என் கவலையை மறக்க அதன் வாசலில் அமர்ந்திருப்பேன். என் மகன் ஜமால், அவன் எங்கே? ஜமால், அவன் எங்கே? அவன் கடற்கரை நெடுக நடந்து அம்மாவின் சடலத்தை தேடிக் கொண்டு வர சென்றான். துவா செய்கிறேன், சடலம் கிடைக்கட்டும் என்று. என் இறைவா, ஏன் இந்த கொடுமை? ஏன் இந்த கொடுமை எனக்கு? மனதிற்குள்ளே அமைதி இல்லை, ஏனென்றறியேன். மீண்டும் மீண்டும் என் இதயம் சொல்கிறது, போக விடாதே என்று.
இதற்கு பொறுப்பு நான் தான். ஆம், மெய்தான். எல்லாம் செய்தது நான் தான். பேதை என் தவறால் இப்படி முடிந்தது. என்ன சொல்கிறாய் மேகம்? உண்மையில் இது உன் தவறா? உண்மையா இது? இதற்காக செய்தது இப்படி செய்ததற்காக அந்த அல்லாஹ் என்னை மன்னிக்கவே மாட்டார். இனிமேல் மன்னிக்கவே மாட்டார். மாசற்றவரே, சற்று சிந்தியுங்கள். அப்போது நீங்கள் அன்புக்குரிய சின்ன பேகம் ஆகு சுஷ்மனை மணந்து வந்தீர்களே, அப்போது நான் ஒரு வேண்டுதல் புரிந்தேன். ஒரு மகன் பிறந்தால் நல்ல கொழுத்த ஆட்டையும் அதன் தாய் ஆட்டையும் பலியிட்டு ஏழைகளுக்கும் பக்கீர்களுக்கும் உணவளிப்பேன் என்று. பாவிக்கு மறந்து போய்விட்டது. மறந்தே போய்விட்டது. ஆம், முற்றிலும் மறந்து விட்டது. அதனால் தான் இப்படி ஆயிற்று. ஆம், அதனால் தான். ஆனால் அன்பே, நம் மகன் ஜமால் பிழைத்திருக்கிறார். அதனால் நான் என் வேண்டுதலை உடனே முடிக்க வேண்டும் அன்பே. அதனால் தயக்கமின்றி உடனே 2 ஆடுகளை பலியிடுங்கள். அதுவும் உங்கள் கையால் கொடுங்கள். அப்போதுதான் எனக்கு ஆறுதல். அதனால் என் வேண்டுதலும் முடிந்துவிடும். இல்லை, தம் ஜமாலின் உயிருக்கே கேடு. யா அல்லாஹ், மறந்து போனதின் விளைவல்லவா இது? ஏன் இப்படி மறந்தேன்? முதலில் என்னை கத்தியால் குத்துங்கள். பாவி நான் இருப்பதே பாவம் அல்லவா? அழாதே, அழாதே என் அன்புள்ள வேகம், அழாதே. உன் நிலைமை எனக்கு நன்றாக புரிகிறது. நீ மதித்த இளைய வேகம் அன்பிலே அவளை உன் மனதிலே வைத்திருந்தாயே. உன் அன்பும் உன் பாசப்பிணைப்பும் எனக்கு நன்றாக தெரியும், நன்றாக தெரியும். யாஸ்மின், ஹுசூர், அமானத்துல்லாவிடம் சொல். ஒரு ஆட்டுக்குட்டியும் அதை பெற்ற ஆடும் உடனே எனக்கு வேண்டும் என்று. சரி. அல்லாவை நம்பும் அடியாருக்கு உதவும் ஒரு நல்லவரின் மகளே ஆரிஃபா. அல்லாவிடம் நம்பிக்கையும் அவர் அடியார்களிடம் பற்றுதலும் உள்ளவருக்கு சைத்தானாலோ தீய சக்தியாலோ அடுத்து கெடுக்கும் நல்லவர் வேஷம் போடுபவராலோ ஒருபோதும் கெடுதி நேராது. ஜமாலை அவனுடைய தாய் ரசாலா அஷூஷ்மாவை கொல்ல சதித்திட்டம் நடக்கிறது. இந்த நன்னீரை அல்லாவின் பெயரை சொல்லி அவர்கள் மீது தெளித்துவிடு. இந்த வத்தியை ஆழ்ந்த நம்பிக்கையுடன் வீட்டிலே ஏற்றிவை. அந்த சைத்தான் தாலிமோஷ் மாய சக்திகளை இழந்து அழிந்து விடுவார். ஓமகளே, சீக்கிரம் போ, சீக்கிரம் செல். மாசற்றவர், என் ஞாபகம் இதை வாங்கி வந்தீர்களா? ஆம் பேகம். அப்படியானால் இந்த கத்தியை உங்கள் கையாலேயே பயன்படுத்துங்கள். கடலில் மூழ்கி போன பேகத்தின் ஆன்மாவுக்கு அதனால் அமைதி கிடைக்கும். உங்கள் மைந்தன் ஜமால் உயிரை காப்பாற்றுங்கள்.
இந்தாருங்கள். 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 இது ஏன் அழுகிறது? மேகம், இது அழுகிறது. ஆடு அழுவதைக் கண்டால் சங்கடமா? நான் அழுவதைக் கண்டு சந்தேகமா? கடலில் மூழ்கிய சின்ன மேகம் தேடி போன ஜமாலின் நினைவும் தாங்க முடியாமல் குமுறுகிறேன். இந்தாருங்கள் கத்தி. தாமதிக்காமல் வாங்கிக் கொள்ளுங்கள். முதலில் இந்த தாயாட்டை பலியிடுங்கள். இந்தாருங்கள். 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 ألف ليلى ألف ليلى ألف ليلى ألف ليلى ألف ليلى ألف ليلى